ஓரளவு பகுத்தறிவு உள்ள தமிழ்நாட்டுக்காரங்க யாரா இருந்தாலுமே இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஒரு பெண் தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் மேலேயே இன்னொரு குட்கா ஆடியோவும் ரிலீஸ் ஆகுது. அவர் போய் டயரை வச்சுட்டு ஏதோ காமெடி பண்ணி அவரை காமெடினா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. அடுத்த கொஞ்ச நாள்லயே இன்னொரு வண்டியில் குட்கா கைப்பற்றப்படுது. நாகர்கோயிலில் குட்கா விஷயத்தில் ஒருத்தர் கைது செய்யப்படுகிறார். அந்த கைது செய்யப்பட்டவர் லாக்அப் டெத்தில் மரணமாகிறார். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய ஹாஸ்டலில் ஒரு பெண்ணுடைய மரணம் நடந்திருக்குது. ப்ளஸ் குழந்தைகள் அரியலூரில் போலீஸாலேயே அடிக்கப்பட்டிருக்குது. ஒரு போக்சோ கேஸில் திருவள்ளூரில் தாவேகா நிர்வாகி ஒருத்தர் 15 வயது பெண்ணை மிஸ்யூஸ் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர வச்சதுக்காக அரெஸ்ட் ஆகிறாரு. இது அத்தனையும் டைவர்ட் பண்ணுறதுக்காக லயாலா மணி அப்படிங்கிற ஒரு ஃபேக் நியூஸ் பெட்ல கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் நாளையிலிருந்து ஸ்டெர்லைட் இஷ்யூ ஆரம்பிக்க போது ஸ்டெர்லைட் ஆலையை திரும்ப திறப்பதற்கான வேலைகள் போய் கொண்டிருக்கின்றது. இதற்கு முட்டு கொடுப்பதற்காக பொலிட்டிக்கல் பிம்புக்கெல்லாம் பிம்பான திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பெரிய பணம் பட்டுவாடா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல கனிமொழி மேடத்துடைய பேரை கெடுப்பதற்காக அவதூறு பரப்புவதற்காக ஒரு பெரிய ஆபரேஷன் லூட் மாஃபியாவும் விஓசியும் சேர்ந்து முன்னெடுத்திருக்கிறதாக சொல்கிறார்கள். இவனுங்க எப்படி பாயிண்ட் எடுத்து பேசலாம், இவனுங்க தினமும் நம்ம போடுற ஃபேக் நெரேட்டிவ்ஸை சண்டை போட்டுக்கிட்டே டயர்ட் ஆயிடணும் அப்படிங்கிறத மட்டுமே ஒரு ஈவில் தாட்டோட வேலை செய்யக்கூடிய இந்த விஜயின் தலைமையில் இயங்கக்கூடிய ஆதவர்ஜுனா தலைமையில் இயங்கக்கூடிய தாவேகா அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பேட்டர்னையை இப்பயாவது தமிழ்நாடு மக்கள் கொஞ்சமாவது பார்க்குறீங்களா? சங்கி மாடல். அதனால தான் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு அமித்ஷா அவருக்கு பர்த்டே, அதுவும் ஜோசியத்தை பார்த்து பர்த்டேக்கு விஷ் பண்ணதுக்கெல்லாம் வாவ் சொல்லிட்டு இருக்காரு.